சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ச்சியாக வெற்றி கூட்டணியாக இருக்கிற காங்கிரஸ் திமுக இந்த தேர்தலில் தொடருமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லோருக்கும் இருக்குது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர் பேச்சுவார்த்தை பண்ண வந்தார். ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார். ஆனால் தொடர்ச்சியாக பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்கும்போது தாவேகாவோட நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம், நான் என்ஜிஓ கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படிலாம் பேசுறது கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கூட்டணி தொடரும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ந்து ஊடகத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கணுன்ற காரணத்தினால பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. அது ஃபஸ்ட்லேருந்தே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனோட நோக்கம் என்பது ஒரு அசைன்மெண்ட். அதாவது கிரீஷ் சோடங்கருக்கு என்ன அசைன்மெண்ட்னா, காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு குறைஞ்சிடாமல் பார்த்துக்கணும், கூட சீட்டு வாங்கணும், அந்த கூட்டணி பேரத்தை ஏற்றணும் அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. பட் அதில் என்ன ஆகி போச்சுன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் திமுகவை மிரட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ திமுக காங்கிரஸை மிரட்டுது. என்னன்னா, புதுசாக 2-3 கட்சியெல்லாம் வந்திருக்குது, அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸும் அங்கே போகிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் புது வரவு, பிரேமலதா விஜயகாந்த் டிஎம்டிகே அவங்க ஒரு புது வரவு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம் ஒரு புது வரவு. போன சட்டமன்ற தேர்தலோடு பார்க்கும்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தல் 3 புது வரவு. அப்போ நீங்கள் பழைய நிலைமையில் நீங்கள் அதிகமான சீட்டு, பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு, 40 சீட்டு, 45 சீட்டு, அந்த கதையெல்லாம் மறந்துடுங்க, கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போங்க அப்படின்ற அந்த ஒரு பேசுபொருளாகி ஒரு 3 நாள் அமைதியாகவும் இருந்தாங்க டிஎம்டிகே வந்ததுக்கப்புறம். பட் இப்போ திருப்பியும் நீங்கள் பண்ணிட்டீங்க, நாங்கள் அமைதியாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பேட்டி கொடுக்கறது, கருத்து தெரிவிக்கிறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கடைசியில் எங்கே போனால் சோனியா காந்தி அவர்கள்கிட்ட போகும்போது சோனியா காந்தி தலையிட்டு ஒரு முடிவுக்கு அதை கொண்டு வருவார். காங்கிரஸ் கூட்டணியை விட்டு போவாங்க. இந்த கட்டத்திலே நிறைய பேச்சுவார்த்தை போகும்போது சோனியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஏன் அவங்க கட் பண்ண மாட்டாங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எப்படின்னா, கடைசி நேரம் வரலாம் காத்திருக்கிறதுன்றது அவங்களுக்கு புதுசு கிடையாது. பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனில் கூட அவங்க ரியாக்ட் சீக்கிரத்தில் பண்ண மாட்டாங்க. வேட்பாளர் தேர்வாகட்டும், வேட்பாளர் பட்டியலாகட்டும், கூட்டணி, இந்த மாதிரி விஷயங்கள், முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே காலதாமதம்ன்றது தான் காங்கிரஸ்க்கு இது. ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கூட உடனே எடுக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனமே பார்த்திங்கன்னா அந்த காலதாமதம் தான். அந்த எதுவுமே அரசியலில் அதாவது அந்த நேரத்தில் முடிக்கணும். டிசம்பரில் காங்கிரஸ் கட்சி கூப்பிட்டு பேசணுன்றாங்க. நாங்கள் 80 நாள் கிட்டத்தட்ட குழு போட்டு வெயிட் பண்ணுறோம், எங்கள் குழுவை போட்டுட்டு கூப்பிடல அப்படின்னும்போது காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணியிருக்கோம், என்ன சொல்கிறீங்க, கூட்டணி இருக்கா இல்லையா, இல்லை எவ்வளோ தான் சீட்டு கொடுக்க போகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு காலதாமதம் பண்ணக்கூடாது, இல்லைனா நாங்கள் தாவேகா கூட போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா. முடிவு எடுக்கிற நேரத்தில் இல்லை, அவங்க இந்த மோர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கீரியும் அவங்களது தான், பாம்பு தான் அவங்க தான். சாயந்தரம்னா சண்டையே விட மாட்டாங்க. சாயந்தரமாக சும்மா ஒரு நிமிஷம் அப்படி எடுத்து வச்சுட்டு சண்டை வர்றதுக்கு முன்னாடி திருப்பி 2 பையில் போட்டு எடுத்து போயிடும். இது 80களில் நடக்கும்னுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் என்னென்னா, காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி, தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஆனவொன்னு என்ன பண்ணுவாங்க, தாவேக்கா அந்த பக்கம் போயிடும், காங்கிரஸ் இந்த பக்கம் போயிடும். ஏன்னா காங்கிரஸ் தாவேக்கா கூட போகணுன்ற எண்ணமே கிடையாது. அப்போ தாவேக்கா செல்வாக்காக இருக்குது, நாங்கள் போனால் இன்னும் செல்வாக்கு கூடிடும். அவங்கக்கிட்ட 40% இருக்குது, எங்ககிட்ட 20% இருக்குது. இப்படி வச்சா அப்போ 60%. அப்படி என்ன அர்த்தம்னா, 214 தொகுதியில் 2 தொகுதி தான் மற்ற கட்சி ஜெயிக்க முடியும். ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் ஜெயிப்பார், முன்னாள் முதலமைச்சர். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் குளத்தூரில் ஜெயிப்பார். மிச்சம் 232 தொகுதியும் இவங்க தான் ஜெயிச்சிருவாங்க கிட்டத்தட்ட. அதுதான் அதுக்கு பொருள். அப்போ இதை தான் இவங்க ஊடகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா தனியாக 40% அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 20ன்னாங்க, அப்புறம் 24 போய் 30 போய் 34 போய் 40 வந்துட்டாங்க. அடுத்து 50-60 கூட போவாங்க. நீங்கள் காங்கிரஸ் சேர்த்திங்கன்னா 60ன்னு சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு மிச்ச கட்சியெல்லாம் என்ன பண்ணலான்னா, திண்டுக்கல் பூட்டு ஒன்று வாங்கி பெரிய பூட்டாக போட்டு பூட்டிட்டு லீவ் விட்டுடலாம். அதுதான் அவங்க பண்ணிட்டுறாங்க. அவங்க அது என்னென்னா, அந்த மூளை செலவையோ இல்லை அந்த ஊடகத்தினுடைய தாக்கத்தை மக்கள்கிட்ட அப்படியே, காங்கிரஸ் இன்னும் வலுவாக இருக்குது, தாவேக்காவோட போயிடுச்சுன்னா திமுக தோற்று போயிடும். திமுக தோக்குறது ஓகே, அது நடைமுறையில் நடந்துருக்குது, புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தாவேக்கா ஆட்சிக்கு வந்துடும்ன்ற மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏன் என்ன சிக்கல்னா, ஏன் இவ்வளவு நடந்தும் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸை வெளியேற்ற மாட்டேங்குது? அவங்களா போகணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களா அப்படி கிடையாது. அதாவது அவங்களா போகணும் இல்லை வெளியேற்றணுன்ற நோக்கம் கிடையாது. வரலாறு திமுகவுக்கு சாதகமாக இல்லை. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக என்பது தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற கட்சி கிடையாது. 2 வாட்டி எப்பவுமே ஜெயிச்சது கிடையாது. தொடர்ந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறது.
அதில் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி வந்திருக்கு, 90-95 விழுக்காடு வந்திருக்கு. அதுலேயுமே வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி தொடர்ந்து அதிமுக ஜெயித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 3 வாட்டி ஜெயித்தாங்க. பட் திமுகவே ஆட்சியில் இருந்துட்டு திருப்பி திமுகவே வந்திருக்கா கண்டினியூஸாக ஒரு ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷமாக திமுக அப்படின்னா அது இல்லை. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை அந்த கட்சிக்கு. அப்போ இந்த கட்சிக்கு இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி வந்து அந்த பலன்றது நமக்கு முக்கியம், கூட்டணியில் ஒரு சிறிய கட்சி போனால் கூட அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. என்னோடய கடந்த காணொலிகள் நீங்கள் எல்லாமே எடுத்து பாருங்கள். டிஎம்டிகேவை அதிமுகவும் திமுகவும் கழட்டி விட்டுடணும், அவங்க வந்து யாருக்குமே தேவையில்லை, ஒன்றும் பெரிய விகிதாச்சாரமோ பெரிய உழைப்போ இல்லை மக்கள் பிரச்சனையை பேசுவதோ கிடையாது. ஐயா கேப்டன் விஜயகாந்த் இருந்தபொழுது அந்த கட்சியினுடைய தன்மை வேறு, தகுதி தராதரம் வேறு, இன்றைக்கி அது என்னுடைய நிலைப்பாடு வேறு அப்படின்றதான் நான் தொடர்ந்து பேசியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இப்போ டிஎம்டிகே வந்ததுனால ஒரு பெரிய எழுச்சி, பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி நான் புரிந்து கொள்ளவில்லை. என்ன கேட்டால் தேமுதிக நல்லது, திமுக நல்லது. ஆமாம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க இப்போ கூட்டணி போனதுனால, அது உறுதியாகிவிட்டது. போன சட்டசபையில் அவங்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, இந்த சட்டசபையில் திமுக கூட்டணியால் எம்எல்ஏ கிடைப்பாங்க. பட் என்ன அங்கே சிக்கல் என்னென்னா, முரசு சின்னத்துக்கு அதிக வாய்ப்பு வரும். உதயசூரியன் அந்த 10 தொகுதியில் போட்டியிட முடியாது. பட் வெற்றி வாய்ப்பு விகிதாச்சாரம்னு பார்த்தா முரசா உதயசூரியன் பார்த்தா உதயசூரியன் தான் மேலே. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட நல்ல ஒரு பிளேயரை சப்ஸ்டியூட் ஆக்கிட்டு கூட்டணின்றதுக்காக நீங்கள் முரசை இறக்கி விடும். அப்போ அந்த தொகுதிகளை வந்து கண்டிப்பாக அதிமுக கூர்ந்து கவனிக்கும். எந்தெந்த தொகுதி இந்த மாதிரினா அந்த தொகுதியில் ரெட்டைலையை போட்டு அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. இல்லை, காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும்னா தேமுதிக உள்ளே கொண்டு வந்தது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க முடியாதா? ஒரு கப்பில் எவ்வளவு கொள்முதல் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும். 175 சீட்டு வந்து குறைந்தபட்சம் உதயசூரியன் நிற்கணும். அப்படி நின்னாதான் அவங்களால திரும்ப ஆட்சி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பாஜக இருக்குது, ரெசார்ட் அரசியல் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட நீங்கள் 110 தொகுதி ஜெயிச்சிக்கிட்டு உங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கலனா கவர்னர் உங்களை கூப்பிட மாட்டார். கவர்னர் கூப்பிடலன்னா என்னென்ன, ஒரு வாரம் ஆச்சு, நம்ம வேணால் போயிட்டு போயஸ் கார்டன் பக்கம் போயிட்டு வருவோமா அப்படின்வாங்க. இல்லை நம்ம வேணால் ஒரு 10 பேர் அறிவாலயம் போயிட்டு வரட்டும். ஏன்னா இவங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில். ஒரிஜினல் திமுக காரங்க கை தூக்குங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அறிவாலயத்தில். ஈவாவேலு, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, லிஸ்ட்டு பெருசு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன், டிகேஎஸ் இளங்கோவன், இவிகேஎஸ், இவர் உங்களுக்கு அந்த அந்த திருச்சி சிவா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, துரைமுருகன் போன்றவர்கள்லாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசு. இன்னொன்று இவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. யார்? ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போனவங்க தான். டிஎம்கேல இருக்கிறவங்கள விட இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய இலாக்கா கண்ணப்பன் இருக்கிறாரு, அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் பெருசு பெருசாக இலாக்கா வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 100-110 வந்ததுனாலுமே சிக்கல். கவர்னரு உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். கொடுத்து பேப்பரை படிங்கன்னாவே படிக்க மாட்டேன்றாரு. மாண்பு மரியாதை அதையே பேப்பர் படிக்கலன்னும் போது பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னா ரவி பண்ணி வைப்பாரா? சிக்கலா கூத்தூர் அரசியல் போயிடும் கிட்டத்தட்ட. அதனால் 175 தொகுதி திமுக நிற்கணும். கூட்டணி நம்பி இருந்தால் அவங்களும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க, மினிஸ்டர் கொடுங்க, அது கொடுங்க, அது கொடுங்க. அவங்களும் பண்ணுவாங்க. கூட்டணி முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சாச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் இப்போ டிஎம்டிக்கே நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா வேறு கட்சி போக மாட்டாங்கன்னு? முதல்ல போகிறது அவங்க தான் இருப்பாங்க இல்லையா? ஏன் அவங்க போகக்கூடாது? டிஎம்டிகேக்கு 10 சீட்டு கொடுக்குறது உள்ளபடியே சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் விசிகாக்கும் ஒரு 2 சீட்டு கூட கொடுத்துருந்தாங்கன்னா அது உண்மையிலே நான் வந்து ஒரு பார்க்கும்பொழுது ஓகே, இது நியாயமான ஒரு கணக்கீடு. ஏன் அப்படின்னா, நீங்கள் செஞ்ச விஷயங்கள், உங்களால் வந்த கெட்ட பேரெல்லாம், உங்கள் பாவத்தை வந்து அவங்க சிலுவையாக சுமந்துருக்கிறாங்க. யார்? கம்யூனிஸ்ட் கட்சிகள். இன்றைக்கி ஐயா நல்லகண்ணு சாவில் வந்து அவர் ஒரு எடுத்துக்காட்டு. தாத்தா வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து அரசியலில் வந்து எவ்வளோ தூய்மை தேவை, அரசியல் வந்து களங்கம் இல்லாமல் ஒரு கரம் வந்து கரைபடையக்கூடாது, ஊழலுக்கு எதிரான ஒரு மகத்தான ஒரு அரசியல் ஆளுமை வந்து இன்றைக்கி வந்து என்ன சொன்னால் அரசியலில் நேர்மை வந்து இன்றைக்கி செத்து போயிடுச்சு. அது ஐயா நல்லகண்ணு அது எடுத்துக்காட்டு. இன்றைக்கி அந்த இடத்துல போய்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர் சந்தித்து அரசியலுக்கு எப்படி எடுத்துக்காட்டார்கள் இவங்க சொல்கிறாங்க. எனக்கு இதுதான் முரண். எல்லா கட்சியோட கூட்டணி, எல்லா கட்சியோடும் பழகிறது, இங்கே கொஞ்சம் பேசுகிறது, அங்கே கொஞ்சம் பேசுகிறது. இவங்க ஐயா நல்லக்கான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதில் நமக்கு தெரியுது, இவர்களுக்கு தெரியுமான்றதான் எனக்கு முரண். இங்கே பேசுகிற அவர் எந்த கட்சியும் மாறுறது கிடையாது. அவர் கொள்கையிலேருந்து ஒரு நாளும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட ஒதுங்கினது கிடையாது. வாழ்க்கைன்றதே தவ வாழ்க்கை, மக்களுக்கு உண்டான வாழ்க்கை. மக்களுக்கு உண்டான வாழ்க்கையாக இருந்தால் கூட்டணியிலேயே இவ்வளோ குளறுபடிகள், இங்கேயா அங்கிட்டா. அதே மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ் கேட்டால் சுதந்திர போராட்ட கட்சி அப்படின்வாங்க. உங்களுக்கு எதுக்கு தாவேகாவோட பேச்சுவார்த்தை?
ஒன்று அங்கே போயிடணும், தெரிஞ்ச மாதிரி போயிடுங்க, தப்பு கிடையாது, முயற்சி செய்யுங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, என்ன இதுவா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட வியாபாரம் தானே இது. அதனால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்து அந்த ஒரு அச்சம் இருக்குது, ஆட்சி போயிடுமோ, கூட்டணி பலவீனமாச்சுன்னா சிக்கலாகிடும், காங்கிரஸ் திடீர்னு போயிடுச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் சொன்னார் பாருங்கள், அந்த பக்கம் ஒதுங்கினா கூட கூட்டணிக்கு சேர்த்துக்கிறாரு, கல்லாப்பெட்டி அரசியல்ன்ற மாதிரி. இல்லை ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறதையும் தாண்டி உங்களோட பார்வை என்ன? காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வந்து வெற்றி பெற முடியாது நினைக்கிறீங்களா? மெஜாரிட்டியோட சிரமமாயிடும். கூட்டணியெல்லாம் வச்சு அவங்க தோற்ற வரலாறு தான் ஜாஸ்தி. இதில் கூட்டணியில் கொஞ்சம் கரையுது அப்படின்னா பர்செப்ஷன்லேயே அடி வாங்கிடுவாங்க அவங்க. ஆனால் கடந்த தேர்தலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து ஒரு எடப்பாடியோட இதே வந்து வீக்காக தான் இருக்குது. கூட்டணி வந்து பெரிய அளவில் இல்லை. பாமகவே 2ஆக உடஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுகவே 2ஆக உடஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் சாதகமாக இருக்குது. அதுங்க நம்ம ஊடகத்தில் இல்லை ஊடக விவாதங்களில் பேசுகிறவங்க, பத்திரிகையாளர்கள், அப்புறமா அரசியல் திறனாய்வாளர்கள், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஊடக இது வியூக வகுப்பாளர், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அண்ட் அப்சர்வர்ஸ் இல்லை ஸ்ட்ராட்டஜிஷியன்ஸ், எல்லாமே என்னென்னா சம்டைம்ஸ் அவங்க மைண்டில் இருக்கிறத பேசுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் ஃப்ளஷ் அவுட் பண்ணுவாங்க. களத்தில் உண்மையிலே என்ன இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. களத்தில் என்ன இருக்குது அப்படின்னா 60% மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு இந்த நேரம் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இது இந்த தேர்தல்னு இல்லை, கடந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே எந்த மாநிலம் எந்த வெளிநாட்டில் எடுத்தாலும் சரி இதில் தான் முன்ன பின்ன வரும். 60% மக்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. 20% மக்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை போது முடிவு பண்ணுவாங்க. வேட்பாளர் போட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க பாருங்கள், அப்போ முடிவு பண்ணுவாங்க. இன்னொரு 20% மக்கள் வந்து அந்த லாஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாளில் முடிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இன்றைக்கி அமைக்கிற கூட்டணி, இன்றைக்கி பேசுகிற பேச்சு அப்படிலாம் ஃபுல்லாக ஈடுபடும் கடைசி வரலாம் வரும்ன்றது கிடையாது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த ஜோன் வரையிலும் தாவேக்க ஆக்டிவாக இருக்கும், தாவேக்க நல்லாயிருக்கும். ஒன்ஸ் வேட்பாளர் பட்டியல் பிரச்சாரம் வரும்பொழுது தாவேக்க வீக் ஆகும். அதிமுகவோட பொசிஷன் ஏறி இருக்குது கடந்த காலத்தில், திமுகவோட பொசிஷன் ஏறி இருக்குது. அதை இறுதி கட்டம் அப்படின்னு வரும்போது அப்போ தான் அந்த பூத்துக்கு காசு கொடுக்கறது, மக்களை ஏமாத்துறது, சாதி சொல்கிறது, மதத்தை கொண்டு வர்றது, அந்த வேலையெல்லாம் நடக்கும். அந்த லாஸ்ட்டு அந்த 2-3 நாள்லையுமே வந்து பெரிய கட்சிகள் தான் அதில் வந்து ஆதிக்கம் செலுத்தும். சிறிய கட்சிகளுக்கு அதில் வந்து இல்லை, புதிய கட்சிகளுக்கு அதுக்கு போதிய அளவுக்கு கிடையாது. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னென்னா, வலுவான கூட்டணி அமைச்சாலும் வலுவான கூட்டணியோடு வலுவாகவே தோற்று போயிருக்கிறாங்க. இப்போ பீகாரில் வலுவான கூட்டணி தான் அமைச்சாங்க காங்கிரஸ் தலைமையில். ஆர்ஜேடி சிறந்த கட்சி, போன வாட்டி 1% வாக்கில் போச்சு. என்ன ஆச்சு கட்சியில்? உங்களுக்குள்ள பிரச்சனை, முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டேன், எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அங்கேயும் இதே மாதிரி பண்ணி ஆர்ஜேடின்ற ஒரு நல்ல கட்சியை, இல்லை நல்ல கட்சியில் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்சியை தோக்கட்சி விட்டு வந்துட்டீங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சிம்டம்ஸ் தப்பா? இப்போ இந்த நோய் தொற்று நைனாருக்கும் லைட்டாக வருது, வாய்ப்பு கிடைச்சா இங்கே இருக்கிற எம்எல்ஏ கூட அமைச்சர் ஆகலாம். அதை டிடிவி தினகரன் கூட சொல்லியிருக்கிறாரு. கண்டிஷன் கிடையாது, எங்களுக்கு ஆசை தான் கொடுத்தா யார் வேணான்னு. அப்போ என்னன்னா எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்னா, திமுகவும் 100-110 நின்றுடணும், அதிமுகவும் 100-110 நின்றுடணும், அப்போ நம்ம தயவில் ஆட்சி நடத்தணும் அப்படின்ற ஆசை தான் இந்த தேசிய கட்சிகள், சிறிய கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் மக்கள் ஒரு நாளும் அதுக்கு ஓட்டு போட்டது கிடையாது. நான் வரலாறு சொல்லிட்டு சொல்கிறேன். தமிழக மக்களை பொறுத்தவரை அந்த தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடியவங்க. ஏன் ஸ்டாலின் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பண்ணுறாருன்னா, ஈ வாண்ட்ஸ் டு டிஃபை ஹிஸ்ட்ரி, வரலாறை மாற்றி எழுத முயற்சி பண்ணுறாரு. இல்லை கூட்டணி ஆட்சி வந்துன்னா என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே குடும்பம் இல்லை ஒரே அமைச்சர் இல்லை ஒரே ஆள் எடுத்துன்னு போகிறது, எல்லாம் 4 பேர் பிடிச்சின்னு போவாங்க. ஏன்னா இவங்க யாரும் நல்ல கண்ணோ சங்கரையாவோ கிடையாது. காசில் இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு, சரிப்பா நான் வந்து வாடகை வீட்டிலே இருந்துக்கிறேன், எனக்கு எதுக்குப்பா காரு, கட்சிக்கே நான் திருப்பி கொடுத்துக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. மாணிக்கம் தாக்கூரோட நோக்கம் என்ன? ஐயா நல்ல கண்ணு மாதிரி அரசியல் பண்ணணும், இல்லை சங்கரையா மாதிரி இருக்கணும், இல்லை வந்து கக்கன் மாதிரி, ஜீவானந்தம் மாதிரி, இல்லை காமராஜர் மாதிரி வாழணுன்றதான் ஒரு நோக்கம். டெண்டர் எங்களுக்கு கொடுக்கலன்னா அவ்வளோதான், நாங்கள் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகம் எதுக்கு டெண்டர் எடுக்கணும்? என்ன எடுக்கணும்? டெண்டர் எடுக்கணும். கோடி கணக்கில் டெண்டர் போகுது, நீங்களே எடுத்துக்கிறீங்க இலாக்காவில், எங்களுக்கெல்லாம் இல்லை. அதுதான். மற்றபடி சேவை செய்யணும், அது கூட்டணியில் பங்கு கேட்குறவங்களோட நோக்கம் எல்லாம் இன்றைக்கி அதுதான். நயனார் நாகேந்திரன் கேட்குறாரு, ஆர்எஸ்எஸ்காரர்கள் இன்றைக்கினா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு போய் மேலே உட்காரணுன்றாங்களா? அவங்க இயக்கம் நடத்துகிறோம். அதை பிஜேபியில் இருக்கவங்க பார்த்தா என்ன கேட்பாங்க? பங்கு. திராவிட கட்சிகளோட ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இன்றைக்கி பெரிய ஆளுமைகள் இல்லாதனால இவங்களெல்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா கைட்டு விட்டு முச்சு விடலாம்,
திராவிட கட்சிகள் நினச்சாங்கன்னா, நல்ல அரசியல் பண்ணாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர காங்கிரஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டிலேருந்து துடைத்து எறியலாம். ஆனால் அதற்கேற்ற ஆளுமை, அதற்கேற்ற நேர்மை, ஆளுமை கூட இல்லை, நேர்மை இல்லை, குறைந்தபட்சம் ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் இல்லாத காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியெல்லாம் திமுகவை மிரட்டுற மாதிரி இன்றைக்கி சூழல் வந்து திமுக வந்திருக்கு. கூட்டணியை விட்டு ஆல்ரெடி ஒரு வாட்டி ஓடி போயிட்டார் யார், எடப்பாடி பழனிசாமி. திருப்பி வந்திருக்காரு. சரி காங்கிரஸில் கேட்குறாங்க, நம்மளும் 2 பிட்டை போட்டு வைப்போம் அப்படின்னு நயினாரும் இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆசை வார்த்தை அப்படி பேசுகிறார். இதெல்லாம் வந்து நோட் ஆகிட்டு இருக்கோம். அண்ணா அறிவாலயத்துலேயும் அவை சண்முகம் சாலையத்துலையும் கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது சீட்டை குறைச்சி விட முயற்சி பண்ணுவோம். ஸ்டாலின் ஒருவேளை வந்து கூட்டணி வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கூட போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன்? அவர் அந்த மாதிரி வாய்ப்புக்கு எடுக்க மாட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா போல்டு பிரேவ் டிசிஷன்ஸை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிறது கிடையாது. அவர் எடுக்கக்கூடியது டிப்ளமேட்டிக் அண்ட் பொலிட்டிக்கலி கரெக்ட் டெசிஷன்ஸ். என்ன அது பொலிட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னா, அரசியல் ரீதியாக எது லாபம், எது ஆதாயம். இவ்வளோ கட்சியை வச்சுக்கின்னு 2.0 மாடலில் நாங்கள் தான் திரும்பி வரப்போகிறோன்னு இருக்கும்போது 1/2% இருக்கிற டிஎம்டியை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, உங்களோட ராஜ்யசபாவும் கொடுக்க போகிறீங்கன்னா, அப்போ லைட்டாக உங்களுக்கு எங்கேயோ பயம் இருக்குதுண்ணே. லைட்டாக இல்லை, நிறையவே பயம் இருக்குது தான். எவ்வளோ தான் சேர்ப்பீங்க, எத்தனை கட்சியை தான் சேர்க்க போகிறீங்க? விஜய் கலாய்க்கிற அளவுக்கு இத்தனை வந்து விட்டீங்களா டிஎம்டிகே விட்டுன்னு வந்ததுனால? அது வரல விஜய் எதனா பேச முடிஞ்சது? அந்த டிஎம்டிகே கூட விஜய் பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதுதான் உண்மை. அதாவது விஜய் வந்து மற்றவங்களை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அவரோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஆனால் வாய்ப்பு ஏன் கொடுக்குறீங்க? டிஎம்டிகேவோட கொள்கை என்ன, அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன, ஒரு 2-3 வருஷமாக இல்லை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும்போது எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறது, எல்லாரையும் பாராட்டி பேசுகிறது, மக்களுக்கு உண்டான பிரச்சனை பேசுறது கிடையாது. கூட்டணி கட்சி தேர்தலுக்கு தேர்தல் மாறுறாங்க. இப்படி தேர்தலுக்கு தேர்தல் மாறுறவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி மாறுறாங்க, கூட்டணி மாறி இருக்காங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. பட் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, என்ன காரணம், எந்த சித்தாந்த அடிப்படையில் இல்லை எந்த திட்டத்துக்கு எதிராக எதற்காக நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்லிவிட்டு முன்கூட்டியே சொல்லிவிட்டு செய்கிறது. சீட்டு கம்மியாக கொடுத்தாங்க அதனால் கூட்டணி விட்டு ஒரு நாளாக அவங்க வெளியில் போனது கிடையாது. போகிறதுனா முன்கூட்டியே முடிவு பண்ணிடுறது. போராட்டம்லாம் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தொழிலாளி பிரச்சனையில் இதில் போராட்டம் இல்லை அந்த கூட்டணியில் தான் இருக்க போகிறோன்னா அமைதியாக இருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், நாட்டில் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்குது. ஆனால் விசிகா, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு எதனா பேசுகிறாங்களா அதை பற்றி? அப்படியே அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கணும். ஆனால் டிஎம்டிகேவை நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. டிஎம்டிகே வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் யார்கிட்ட போனால் எது பெஸ்ட்டாக கிடைக்குமோ அப்படி போகக்கூடிய ஒரு கட்சி. காங்கிரஸை மட்டும் வந்து தாவேக்கு அழைக்கல, வெளிப்படையாக வந்து விசிகாவை தான் முதல்ல அழைச்சாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு. அப்போவே வந்து திருமாவளவன் வந்து கட் பண்ணிட்டார் இல்லையா, அழைக்காத கட்சியே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் தாவேக்கு. ஆனால் வந்து காங்கிரஸ் இப்படி போகும்போது வந்து ஸ்டாலின் அந்த ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாசிபிலிட்டி கம்மின்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொறுமைக்கு எல்லையா முக்கியமாக காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவர் தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். உதாரணத்துக்கு கரூரில் அவர் செஞ்ச வரலாறு பிழை, விஜய் மீது எஃப்ஐஆர் போடாது. 42 பேர் இறந்துருக்குறாங்க, நீ பாட்டுன்னு போவே வருவோம், உங்கள் இஷ்டத்துக்கு லேட்டாக போவேன், பாட்டு போட்டுக்கணும், டான்ஸு போட்டுக்கணும், ஜனங்க சாவாங்கன்னா அதை வேடிக்கை பார்க்குறதுக்காக நான் முதலமைச்சராக உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கொடுத்து எஃப்ஐஆரில் தூக்கி போட்டு உள்ளே உட்கார வச்சிருக்கேன். ஆனால் அது ஒரு ஆதரவு வலை உருவாக்கிருக்காது, ஒரு சென்டிமெண்ட்டை. நான் ஜெயிக்கிறேன் தோத்துட்டு போகிறேன், முதலமைச்சராக நான் செய்தது கரெக்ட் இல்லை, பொலிட்டிக்கலி ஐ ஸ்டாண்டு கரெக்ட் இல்லை பொலிட்டிக்கல் கூட வேணாம், எத்திக்கலி ஐ ஸ்டாண்டு கரெக்ட். ஒன்றுமே பண்ணாதப்பே வந்து திமுக பொலிட்டிக்கலாக பேசுகிறாங்க இல்லையா? அதை தான் இன்றைக்கி பழிய சுமத்துறாருல விஜய். அன்றைக்கி அதை பண்ணியிருந்தா இன்றைக்கி பழிய சுமத்த மாட்டார்ல. அம்பலப்படுத்துங்க. இப்போ கூட என்ன ஆகிப்போச்சு, அம்பலப்படுத்துங்க. அந்த காட்சி அதெல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இவர் யாருன்றதை காட்டுங்க ஜனத்துக்கிட்ட. ஏன் பயப்படுறீங்க விஜயை பார்த்து? விஜய் யாருன்றது தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் காட்டுங்க. பிஜேபி எதுவுமே சொல்ல மாட்டேது. இப்போ சிபிஐ விசாரணையில் தானே இருக்குது. பிஜேபி எதுனா சொல்லலாம்ல, அதுவும் எதுவும் பேச மாட்டேங்குது. பொங்கல் லீவு கொடுத்து அனுப்புறீங்க, ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுக்க வேண்டியதானே பொங்கல் லீவு? அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் எதிரியாக தெரியுது பாஜகவுக்கு. இதே வந்து வேறு கட்சி தலைவர்கள் லல்லு பிரசாத் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரியாக தெரியுது. ஆனால் தாவேகா தலைவர் எதிரியாக தெரியல. நம்ம புள்ள சொன்னால் கேட்கும். என்ன கொஞ்சம் வைப்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளை எதிர்த்து பேசுகிறாப்புல. பாசிச பாஜக 3 வார்த்தை பேசிக்கிறேன் ப்ளீஸ். பாசிச பாஜக கொள்கை எதிரி பேசிக்கிறேன் ப்ளீஸ். அதுக்கே ஜனநாயக மடத்தை நிப்பாட்டி வச்சிட்டாங்க. எது இந்த 3 வார்த்தைக்கே. இன்னொரு 4 வார்த்தை பேசினா இவரையே நிப்பாட்டிடுவாங்க, எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே. அதனால் பாஜக தெளிவாக தான் இருக்குது.
என்ன அரசியல் பண்ணுறோம் ஏதுன்னு தெளிவில்லாமல் ஒரு சில கட்சிகள் தான் வந்து இங்கிட்ட அங்கிட்ட காங்கிரஸ் உதாரணம் பாஜக எதிர்ப்புன்னு பேச வேண்டியது. ஆனால் ஜெயிச்ச உடனே பாஜக கட்சிக்கிட்டே தொண்டருடைய எம்எல்ஏகளை இழக்கிறது, சக்திக்கு மீறி சீட்டு கேட்கறது. இல்லை பாஜக ஏன் விஜய் எதிரியாக பார்க்கலன்னு நினைக்கிறீங்க? அவங்களால அவங்க பெரிய டேமேஜ் இல்லை நினைக்கிறாங்களா இந்தியா அலைன்ஸுக்கு? ஏன் அப்படின்னா அவர் அவங்கள பற்றி பேசுறது இல்லை. மோடி அங்கிள் அப்படின்னு சொன்னாரா? சரி 1ஆம் தேதி வர்றாரு பிரதமர் மோடி. இல்லை அவங்களோட ஓட்டையும் சேர்த்து தான் பிரிக்கிறார் இல்லையா? ஓட்டு பிரிக்கிட்டோம் நீங்கள்லாம் வீரம் தானே, பாஜக வீரம் தானே, சர்வ வல்லமை படைத்த ஒரு கட்சி தானே. ஏன் விஜயை வந்து ஏன் நீங்கள் சிபிஐ கேஸில் நான் என்ன கேட்குறேன்னா, இறந்தவங்க இவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு. அக்டோபர் போச்சு, நவம்பர் போச்சு, டிசம்பர் போச்சு, ஜனவரி, பிப்ரவரி, இப்போ மார்ச்சே வரப்போ 5 மாதம் ஆச்சு சாமி. இன்னும் வழக்கு நவரவே இல்லையே. ஆமை ஒன்று கரூரில் விட்டுருந்தா ஆமையை நீங்கள் நடந்து டெல்லி போயிட்டுருக்கோம். இல்லை கடலோரத்தில் விட்டுருந்தீங்கன்னா ஆமையை ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில் ஒன்று வச்சு அது மேலே சிபிஐ டேக்னு போட்டு விட்டுருந்தீங்கன்னா அது கடலோரம் ஆந்திரா போய் வெஸ்ட் பெங்கால் போய் அதுவே ட்ராமை பிடிச்சே டெல்லிக்கு போயிட்டுருக்கோம் சிபிஐ ஹெட் ஆஃபீஸ்க்கு. அதை விட வேகமாக இல்லை போகுது. இது நத்தையோட மோசமாக இல்லை வழக்கு விசாரணை தன்மை போகுது. யாருக்கு டைம் கொடுக்குறீங்க? விஜய்னா ஜாலியாக வெள்ளை சக்கை போட்டுன்னு அவர் பாட்டுன்னு ஜாலியாக தானே பேசினுக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, ஜாலியாக தானே சுற்றிட்டு இருக்காரு. ஒன்றும் அழுத்தம்லாம் எதுவும் கொடுக்கலையே. அவராக சொல்லிக்கிறாரு எனக்கு அழுத்தம், எஸ்ஓபி போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க. இப்போ நேற்று நைட்டு ஐயா நல்லகண்ணு மறைவுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். யார் என்ன தடுத்து நிப்பாட்டினாங்க அவரை? அவர் என்ன கஸ்டடியில் இருக்காரா? காஷ்மீர்லலாம் வச்சுருப்பாங்க தலைவரை வந்து அப்படியே வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, சிறை, வீட்டிலேயே சிறை. அந்த மாதிரி தான் வீட்டிலேயே சிறை வச்சுருக்கிறாங்களா? இல்லை அவர் பொதுமக்களை யாருமே சந்திக்கிறது இல்லையா? கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறது இல்லையா? இல்லை பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடாது யாரா தடை போட்டிருக்காங்களா? இம்ரான்கானுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடாது. அது மாதிரி இவருக்கு எதனா தடை இருக்கா? ஒன்றுமே கிடையாது, தடையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இவர் போய் உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணார், 5000 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. எங்கே இந்த வீடியோலாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். ஈரோடு சேலத்தில் 5000 பேர் தான். நான் 5000 பேர் கூட இல்லை, கரெக்டாக 4998. அதுக்கு கேட்குறவங்க எதாக இருந்தாலும் எருமை ஏரோப்ளைன் ஓடிச்சுன்னு கதை சொல்லுவாங்கன்னு. அந்த மாதிரி இருக்குது அவங்க பண்ணுற அரசியல். அவங்க அரசியலே பண்ணுறது கிடையாது. அவங்க சும்மா வந்து இவங்க மேலே ஒரு தப்பு, இவங்க மேலே ஒரு தப்புன்னு குறை சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பத்திரிகையாளர்கள் பண்ணுற வேலையை அதை விட ரொம்ப லைட்டாக பண்ணிகிட்ருக்காரு. அது கூட டைட்டாக பண்ணல. அவர் ஒரு வழக்கு தொடரக்கூட அவங்க கோர்ட்டுக்கு போனது எல்லாமே பாருங்கள் அவங்களோட தேவைக்கு, அவங்களுக்கு ஒரு நிவாரணம் வேணும், அவங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்து தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. பொதுமக்கள் பிரச்சனைகளும் எல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்களா பாருங்கள். பரந்தூர் பிரச்சனை, மேல்மா பிரச்சனை, இல்லை விவசாயிகள் பிரச்சனை, இல்லை இந்த குடிநீர் பிரச்சனை, எதனா தண்ணி பிரச்சனை, இல்லை ஏதோ ஒன்று எதனா ஒன்றுத்துக்கு போயிருப்பாங்க நீதிமன்றத்துக்கு. இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அமைச்சர் KN மீது, விரைவில் அது வந்து வழக்கு தீவிரப்படுத்தணும்னு எதனா கேஸ் போட்டுருவோம். அப்போ உங்களுக்கு அரசியல் தெரில தானே. எதிர்கட்சியாகிற அதிமுக தானே அது தோணுது. கேஸ் போட்டு FIR போட்டால் தான் விசாரிக்க முடியும்னு தோணுது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சரி ஆளுநர் RN ரவியை பற்றி எதனா பெரிய கருத்து சொல்லியிருப்பீங்களா? சரி மோடிக்கு கருப்பு பலனோட வேணாம் கோச்சிக்குவார், ரவிகாச்சும் கருப்பு பலன் விடலாம்ல, அது கூட முடியாது. இதுதான் அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால் தாவேகாவை பொறுத்தவரைலாம் அது இன்னும் பயிற்சி எடுக்கும். அந்த கட்சியை ரைட் ஆஃப் பண்ண முடியாது. 10-15% வாக்குகள் வாங்குவாங்க. பட் ஆனால் அவர் வந்து முதலமைச்சர் கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஐயா விஜய் அவர்கள். ரொம்ப நன்றி சார். நேரத்தை பல்வேறு தேவையோட பார்த்து. நன்றி, வணக்கம்.